ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? திடீர் குருமா, இட்லி, முட்டை குருமா. திடீர் குருமா இல்லை, முட்டை குருமா. திடீர் குருமா, முட்டை குருமா எப்படினாலும் வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் முட்டையை வேக போட்டுருவோம். தனியாக வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. இட்லி ஊற்றுறோம்னா அதில் வேக வைக்கணும். வச்சு குருமா தாளிச்சு விட்டாச்சு. திடீர் குருமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தயிர், மல்லித்தூள் போட்டு அரைச்சிட்டு தாளித்து விட்டுட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டாக்கா குருமா செம்மையாக இருக்கும். இட்லிக்கு வெந்தயக்கீரை காய வச்சோம்ல, அதை கொஞ்சம் தூவிட்டாக்கா வாசமாக இருக்கும். குருமா ரெடி. ஆவி பறக்க இட்லி, தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை வைக்காமல் வேர்க்கடலை வச்சு, வரமிளகா வச்சு, தேங்காய் வச்சு. இந்த வேர்க்கடலை வைக்கும் போது ஒரு சின்ன பீஸு இஞ்சி துண்டு வைக்கணும், 2 பூண்டு பல் வைக்கணும். அப்போ தான் வேர்க்கடலை சில பேத்துக்கு தலை சுற்றுங்க. ஆனால் வேர்க்கடலை ரொம்ப நல்லது. சில பேத்துக்கு தலை சுற்றுங்க. இது ரெண்டையும் வச்சுட்டாக்கா அந்த தலை சுற்று இருக்காது. அந்த சைடு இட்லி வேகுது. இட்லி சட்டிலே முட்டையை போட்டாச்சு. இந்த சைடு தோசை ஊற்றியாச்சு. நேற்றுலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால காலையில் நான் சமைக்கலை. எல்லாம் சேர்த்து வச்சு இப்போ சமைச்சாச்சு. முட்டை தோசை, சாத தோசை, இட்லி சாப்பாடு வெளியில். ஓகே, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.